ஒரு பேனா ஒரு நோட்டு, இந்த 2 இருந்தா போதும் உலகத்தையே என்னால மாத்த முடியும்னு நினைச்சவன் தான் லைட் யகாமி. ஆனா அவன் ஒரு ஹீரோவா இல்ல ஒரு சைக்கோவான வில்லனா? முதல்ல லைட் பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்ப்போம். சட்டத்தால தண்டிக்க முடியாத எத்தனையோ குற்றவாளிகளை தண்டிச்சு உலகத்துல இருக்கிற கிரைம் ரேட்டை 70% குறைச்சிருக்கான். நல்லவங்க நிம்மதியா வாழணும், அதுக்கு இந்த உலகம் சுத்தமாகணும்னு அப்படின்ற அவனோட ஆரம்ப கால நோக்கம் என்னவோ சரிதான். அந்த வகையில பார்த்தா அவன் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தெரியறான். ஆனா போக போக என்ன ஆச்சு? நான் தான் இந்த உலகத்தோட கடவுள் அப்படின்ற ஒரு அகங்காரம் அவனுக்குள்ள வந்துச்சு. குற்றவாளிகளை மட்டும் கொன்னவன் தன்னை கண்டுபிடிக்க வந்த நல்ல போலீஸ் அதிகாரிகளை, அப்பாவி மக்களையும் தன் வழியில குறுக்க நின்று யாரையும் விடலை, எல்லாரையும் கொன்னான். குறிப்பா எல் கூட நடக்கிற அந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே அவ பண்ண கொடூரங்கள் எத்தனையோ. நீதி கிடைக்கணும்னு நினைச்சது தப்பில்லை, ஆனா யாரு சாகணும் யாரு வாழணும்னு முடிவு பண்ண அந்த ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. லைட் ஆரம்பிச்ச விதம் நல்லதா இருந்தாலுமே அவன் போன வழி ஒரு கொடூரமான வில்லனோட வழிதான். இதனாலதான் லைட் யகாமிய அனிமே ஹிஸ்டரிலேயே ஒரு மாசான வில்லனஸ் ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்றோம். இப்போ நீங்க சொல்லுங்க, லைட் பண்ணது சரியா இல்ல எல்லுதான் உண்மையான ஹீரோவா? லைட்டோட இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு நம்ம சேனலை உடனே ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.